ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன லஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்ததுனால நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. கொஞ்சமாக சோயா, கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாமே போட்டுட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணியை நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். சிம்பிளாக தான் பண்ணேன், ரொம்ப இல்லை. அது கூடவே ஒரு முட்டை பாயில் பண்ணதை வச்சுட்டேன். பெரியவங்களுக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும், ஆனால் சின்னவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி இதை சாப்பிட்டு வாங்கன்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஊறுகாவும் நம்ம போட்டுட்டோம். சின்னவங்களுக்கு ஊறுகாய் பிடிக்காது, அதனால் வெஜிடபிள் பிரியாணியும் ஒரு முட்டையும் வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். பொரியலும் இல்லை, ஃப்ரையும் இல்லை, ரெண்டுலேயும் ஒரு நடுவில் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கடுகு, உளுத்த பருப்பெல்லாம் போட்டுட்டு பண்ணதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. அப்போ அதுவும் ஆக்கி கொடுத்து விட்டுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா இல்லைன்னு தெரியல, ஆனாலும் சொல்கிறேன், பழைய சாதம் தான் கொடுத்தேன். நம்ம எப்போவாச்சும் நம்ம குழந்தைங்களுக்கு பழைய சாதம் கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. எல்லாமே அவங்க உடம்புக்கு ஒத்துக்கணும். அதனால் 2 பேர்த்துக்கும் நான் பழைய சாப்பாடு தான் கொடுத்தேன். பழைய சாப்பாடும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் கொடுத்தேன். அது நல்லா ரொம்ப பிடிச்சி தான் சாப்பிட்டாங்க. எதுவுமே கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இனி இது முடித்து அவருக்கும் எனக்கும் மதியானத்துக்கு லஞ்சு அதே மாதிரி குழம்பு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணுங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எங்களுக்கு ஓணம் ஸ்டார்ட் ஆகுது. அதோட ப்ரிப்பரேஷன், அதே மாதிரி நம்ம கேரளா போகணும். அதுக்குள்ளே நம்ம இங்கே இருக்கிற எல்லா வேலையுமே முடிச்சிடணும். ஓகே, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.